வணக்கம் பிரவீன்குமார். தாங்கள் கூறியது மிக மிக சரியானது. வரலாறு காணாத வகையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தாமிரபரணி ஆற்றில் தற்போது 80,000 கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வல் ஆறு அணை பகுதியில் தொடர்ந்து நல்ல மழை இருந்தும் அணையில் இருந்து தண்ணீர் எதுவும் திறந்து விடப்படவில்லை. அணைக்கு வரும் தண்ணீர் அணையிலேயே தேக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சமவெளி பகுதிகளில் பெய்யும் கனமழையும் ஆறு மற்றும் ஆறு அல்லாமல் குளங்கள் மற்றும் சாலைகளில் தேங்கும் மழை நீர் தற்போது தாமிரபரணி ஆற்றில் பல்கி பெருகி வருகிறது. பிரவீன்குமார், முக்கூடல் அருகே பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாநகரத்திற்கு தண்ணீர் சப்ளை கொடுக்கும் மின் மோட்டார்கள், ராட்சத மின் மோட்டார்கள் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் இன்று காலை பணிக்கு சென்ற 3 பேர் சிக்கிக் கொண்டனர். பிரவீன்குமார், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், முக்கூடல், வீரவநல்லூர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை கொட்டி வருகிறது. இந்த நிலையில் முக்கூடல் பகுதி தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள நீரேற்று நிலையத்திற்கு அங்கு பணியாற்றும் ஊழியர்களான ராஜரத்தினம், லோகராஜ், சங்கர சுப்பிரமணியன், சங்கர நாராயணன் என 4 பேர் சென்றுள்ளனர். பிரவீன், தொடர்ந்து ஆற்றில் வெள்ளம் அதிகரித்ததால் அவர்கள் வெளியேற முடியாமல் நீரேற்று நிலையத்திலேயே சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட தீயணைப்பு நிலைய அதிகாரி வினோத்குமார் தலைமையில் அம்பாசமுத்திரம் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் பலவேசம் முன்னிலையில் சேரன்மகாதேவி தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி ஆற்றின் இழுவு சக்தி அதிகமாக இருந்த போதிலும் அவர்களை பத்திரமாக இந்த கரையில் இருந்து கடும் வெள்ளத்தில் நீரேற்று நிலையத்திற்கு சென்று அங்கு ஆற்றின் நடுவில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த 4 பேரையும் மீட்டு வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆற்றில் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதாலும் ஆற்றின் இழுவை அதிகமாக இருப்பதாலும் மிகுந்த சிரமத்திற்கு இடையே தீயணைப்பு வீரர்கள் அவர்கள் 4 பேரையும் தற்போது பத்திரமாக கயிறு கட்டி தாமிரபரணி ஆற்றில் இருந்து மீட்டு கொண்டு வந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது சாரல் மழையாக ஆரம்பித்து பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை கொட்டி வருகிறது. பிரவீன்குமார், திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்தீப் நந்தூரி திருநெல்வேலி மாநகரத்திலும், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அம்பாசமுத்திரம் பகுதியிலும், வீரவநல்லூர் மற்றும் முக்கூடல் பகுதியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சோனியாவும் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். தற்போது பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 5 நிவாரண முகாம்களில் 156 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்து வருவதால் கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மழை நிலவரங்களை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரவீன்குமார், இதுவே தற்போதைய கள நிலவரம். பிரவீன், நெல்லை மாவட்ட முக்கூடல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கில் உள்ளாட்சி பணியாளர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.